கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்றும் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இன்றும் பக்தர்களின் வருகை அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்றும் பக்தர்களின் வருகை அதிகரித்திருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மோகன், சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்குக்காக நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும் கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாக 1 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் நாள் ஒன்றுக்கு தரிசனம் செய்கின்றனர். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நேற்றைய தினம் மட்டும் 1,859 பக்தர்கள் தரிசனம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் காலை முதல் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்து காண முடிகிறது. நேற்று 11 மணிக்கு இரவு நடை சாத்தப்பட்டாலும் அதன் பிறகு தரிசனம் செய்ய முடியாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காட்டுகின்றனர். இந்த கூட்டமும் அதே போன்று இன்று விடுமுறை என்பதால் இன்றும் பக்தர்கள் வருகை என்பது அதிகரித்ததை தொடர்ந்து இன்றும் காலை முதல் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து காட்சியை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக மரக்கூட்டம் பகுதியிலிருந்து சன்னிதானம் வரையிலும் நீண்ட வரிசையில் பக்தர்கள் நிற்கின்றனர். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கும் பிளைஓவர், அதே போன்று சன்னிதானம் பகுதிகளில் முழுவதுமாக பக்தர்கள் நிரம்பி வழியும் ஒரு காட்சி என்பது நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக மகரவிளக்கு இனி ஒரு 10 நாட்களே இருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக மேலும் வரும் நாட்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதாக திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதிக காவலர்கள் தற்பொழுது சபரிமலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக தரிசனம் முடிந்த பக்தர்கள் நீண்ட நேரம் சன்னிதானத்தில் இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது தரிசனம் முடித்துவிட்டு பக்தர்கள் சன்னிதானத்தில் அதிக நேரம் செலவிடுவதை பார்க்க முடியும். ஆனால் தற்பொழுது பக்தர்களின் வருகை அதிகரித்ததை தொடர்ந்து சன்னிதானத்தை பொறுத்த அளவில் பக்தர்கள் அதிக நேரம் நிற்கக்கூடாது, தரிசனத்தை முடித்துவிட்டு உடனே கீழே இறங்க வேண்டும் என தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மகர விளக்கு பூஜைக்கு இனி 10 நாட்கள் இருக்கும் நிலையில் மேலும் வரும் நாட்களில் பக்தர்களின் வருகை அதிகரிப்பதை தொடர்ந்து இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் போக்குவரத்து குறிப்பாக மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் சபரிமலைக்கு பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது. அதே போன்று கேரளா பேருந்தும் மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து இயக்கப்படுவதால் சபரிமலைக்கு போக்குவரத்து எந்த அளவுக்கு வரும் நாட்களில் அதிகப்படுத்த வேண்டும், அந்த வசதிகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்றைய தினம் போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் பம்பையில் ஆலோசனை என்பது மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பிறகு திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டும் சரிதான், அதே போன்று காவல்துறையும் இணைந்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் என்பது தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வரும் நாட்களில் பாதுகாப்பு சரிதான், அதே போன்று பக்தர்களின் அந்த உணவு போன்ற வழங்குவதை குறித்தும் ஆலோசனை என்பது நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றாலும் ஒரு நெரிசல் ஏற்படாதவாறு அவர்கள் தரிசனத்தை முடித்துவிட்டு உடனே புறப்படுகின்றனர். ஆனால் நீண்ட நேரம் நிற்கும் ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இருப்பினும் அவர்களுக்கு குடிநீர், அதே போன்று பிஸ்கட் போன்ற பொருட்களும் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக வரும் நாட்களிலும் இதை அதிகப்படுத்தவும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தற்பொழுது முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.